ஒரு வழியா கந்த சஷ்டி விரதம் இருந்து முடிச்சாச்சு. இப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் நம்மளாலலாம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். திவ்யா தான் அப்படி வந்துட்டு விரதம் இருந்து முடிச்சாங்க. அவங்க வீட்ல உள்ள முருகருக்கு அழகா வந்துட்டு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகம்லாம் பண்ணி தீபாராதனை காட்டி அழகா கல்யாண விருந்து மாதிரி சமைச்சு கடவுளுக்கும் படையல் போட்டு வச்சாச்சு. இப்போ நோன்பு திறக்கிறது மட்டும்தான் மிச்சம். பட் திவ்யா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து நோன்பு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வர மூச்சில் தாங்க ஒன்று நோட் பண்ணுறேன். ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அங்கே நான் முருகரை பார்த்தேன். முருகர் இருப்பாங்க. பட் வந்துட்டு இன்னொரு முருகர் வள்ளி தேவனையும் வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஈவினிங். அதுக்காக வெளியே தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகா என்னை கைவிட்டுறாதன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரசம் மோர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் வந்துட்டு அதே கோயிலுக்கு போயிருந்தோம். முருகருக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி திருக்கல்யாணம் முடிஞ்சு இருந்திருந்து நாங்கள் போச்சில். அப்படியே இன்னொரு முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். பயங்கர கூட்டம், உள்ளெல்லாம் போகவே முடியாது. எல்இடி ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு திருக்கல்யாணத்தை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே திருக்கல்யாணம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.